முதல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்கிரிப்டை வந்து மனப்பாடம் பண்ணி பேசுறது ரொம்ப ஈஸி. அது யார் வேணாலும் பேசலாம் ஸ்கிரிப்டை. அது ஆக்ஷன் ஏற்கனவே அவர் வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு நடிகர். அதெல்லாம் அவர் சொல்லித்தர தேவையில்லை. எப்படியெல்லாம் வந்து பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து அவர் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமா வெளிப்படுத்த முடியும். நான் என்ன சொல்றேன், பிரஸ்ஸை மீட் பண்ணுங்கன்ற. ஏங்க ஒரு தடவையாவது வந்து பிரஸ்ஸை மீட் பண்ணுமா இல்லையா? நீங்க கேக்குறீங்க என்ன கேள்வினாலும் நான் ப்ரிப்பேர்டா இல்லையா? இல்ல, ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸா சொல்றேன்ல. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து இங்க சொல்லுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும், திராணி வேணும். அந்த தில்லு திராணி இல்லாம ஏன்னா இவருதான் தில்லு திராணி இருக்க மாதிரி வந்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல யாரு டைரக்டர்? ஆதவ அர்ஜுனாவும் அருண் தான் டைரக்டர். இவர் வந்து ஸ்கிரிப்ட்ல படிக்கிற ஒரு வசனத்தை படிக்கிற ஒரு நடிகர். அப்படிதான் பார்ப்பாங்க. திமுக கூட்டணியை எல்லாருமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அறிவாலயத்தில் வச்சு பேசுறாங்க. நாம டெல்லி போறோம் அப்படின்றத குற்றச்சாட்டாக வந்துட்டே இருக்கு. டெல்லி போய் பாஜக பேசிட்டு வரோம். இதை எப்படி பாக்குறோம்? யார் சொல்ற? தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல கூட திமுக தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதை வந்து ஒரு கூட்டணி கட்சிகள் பரஸ்பர ஒரு இது இருக்கும், அந்த பரிமாற்றங்கள். அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் மொழிய அது ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது. சார், அதிமுக கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுக தொகுதி பங்கீடுகள் கேட்காம நாங்க பாஜக கேட்டு போயிருவோம் சொல்றாங்க. இந்த மாதிரி நிலைப்பாடு எப்படி தான் பாருங்க? இது ஏற்கனவே பொதுச் செயலாளர் பற்றி தெளிவுபடுத்திட்டார். அவர் தெளிவுபடுத்தின பிறகு நான் என்னதுக்கு பதில் சொல்லல. நீங்க ஏற்கனவே புதுச்சா தெளிவுபடுத்த கேட்கலையா? மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. அது அவரு பொதுச் செயலாளர் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பொதுச் செயலாளர் தெளிவான பதில சொல்லிவிட்டு மேற்கொண்டு நான் எந்த கருத்து சொல்ல முடியாது. ஆமா, அதுதான் இப்ப என்னன்னா, இவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு? வாங்க ஆட்சியில பங்கு தரோம், வாங்க அதிகாரத்துல பங்கு தரனாரு. ஒருத்தரும் வரல. ஒருத்தராது போனாங்களா? தாவக பக்கம் போகவே இல்லை. போகாதனுடைய விளைவு இப்ப ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கட்சியில மனுஷனுக்கு கிடைக்கிற கதையா இப்ப எங்க பக்கம் திரும்பிக்கிறாரு. அதனால எங்க பக்கம் திரும்பினா வீணா வந்து வாங்கி கட்டிக்கிற ஒரு நிலைமை தான் நிச்சயமா தாவேக்காவுக்கும் திரு விஜய்க்கு ஏற்படும். முதல்ல அதை தெரிஞ்சுக்க. முதல்ல அதிமுக கூட்டணியில அதிகமான தொகுதிகளை கேட்கறாங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை கூட பாஜக அதிகமா கேட்கறாங்க. தொகுதி பங்கீடு எப்ப நடத்துவீங்க? அதெல்லாம் வந்து உரிய நேரத்தில் வந்து நடக்க சொல்லி பூஜா சொல்லிருக்காரு. அதேதான் என்னுடைய பதில். அதான் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், திமுக பொறுத்தவரை ஒரு மிக 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 ஒரு படுதோல்வி தமிழ்நாட்டில் வந்து அடையிற ஒரு சூழ்நிலை. இப்ப அரசு பணத்தை முழுமையா வாரி வாரி இறக்கிறார். என்னதான் அரசு பணத்தை வாரி வாரி இறைச்சாலும் வெற்றி பெற முடியாது. படுதோல்வியை தான் திமுக சந்திக்கும். அந்த அளவுக்கு நெல்லை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நாங்குநேரில் இரட்டை கொலை, அதே போன்று பல இடங்கள்ல பார்த்தா சட்ட ஒழுங்கு சீரழிவு. முழுமையாக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு கஞ்சாவிலும் போதை வஸ்துகளாலும் அதே போன்று பல்வேறு அடாவடித்தனங்களாலும் இன்னைக்கு தமிழ்நாடு சீரழிந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கு. இவர் சொல்றாரு பெருமையா, நாங்க ஆட்சிக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மிச்சாரு. எவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையாது. 1 லட்சம் ரூபாய் மிச்சம் உங்களுக்கு தான் நான் கேட்கிறேன்னு. சொத்து வரி ஏத்திட்டாங்க, வீட்டு வரி ஏத்திட்டாங்க, மின்சார கட்டணத்தை 3 முறை ஏத்திருக்காங்க, பால் விலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.